ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நோ ஆயில் நோ பாயில் ரெசிப்பியில் பீட்ரூட் சாலட் இல்லைனா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சாலட் செய்கிறது ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பீட்ரூட்டில் நல்ல அயர்ன் சத்து இருக்குது. இதனோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கிறதுக்கு இதை போல் பச்சையாக நம்ம பீட்ரூட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சாலட் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணணும். இதை போல் ப்ராசஸரில் போட்டு கட் பண்ணுறதுனாக்க நிலக்கடலையும் பீட்ரூட்டையும் சேர்த்தே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கிரேட்டரில் இதை போல் பீட்ரூட்டை துருவி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச நிலக்கடலையை ஒரு கத்தியை வச்சு பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் தேவைப்படும். உப்பு, மிளகு சீரகத்தூள் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது துருவின பீட்ரூட்டை பவுலில் இருக்குது, அதோட பொடியாக கட் பண்ண நிலக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மிளகு சீரக பொடியையும் எடுத்து நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுதோ அவ்வளவு மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்க்கணும். கொட்டை இல்லாமல் லெமன் ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கொட்டையை எடுத்துருங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட தேவைப்பட்டால் துருவின தேங்காயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பப்படாதவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம். கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி தூவி நம்ம அப்படியே பரிமாறலாம். இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.